வணக்கம் பானு. திருப்பூரில் பனியன் நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி கத்தியை காட்டி மிரட்டி கணவன் மற்றும் குழந்தை முன்னிலையில் ஒடிசா மாநில பெண்ணை 3 வடமாநில இளைஞர்கள் பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த 24 வயது பெண் ஒருவர் தனது கணவர் மற்றும் குழந்தை மூவருடன் கோவை மாவட்டம் தெக்கலூர் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலைக்கு சேர வந்துள்ளனர். பின்னர் அங்கு வேலை பிடிக்கவில்லை என்று அந்த தம்பதி மீண்டும் தங்கள் சொந்த ஊரான ஒடிசா மாநிலம் செல்ல திருப்பூர் ரயில் நிலையம் வந்துள்ளனர். இந்த நிலையில் இந்நிலையில் ரயில் நிலையம் அருகில் புஷ்பா பேருந்து நிலையத்தில் நீண்ட நேரம் காத்திருந்தனர். அப்போது அங்கு அறிமுகமான பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த நதீம், பானிஷ் மற்றும் முர்ஷித் என 3 வடமாநில இளைஞர்கள் அறிமுகமாகி தாங்கள் வேலை பார்க்கும் பனியன் நிறுவனத்தில் அதிக சம்பளம் கொடுப்பதாகவும் அந்த நிறுவனத்தில் தங்களுக்கு வேலை வாங்கி தருவதாக கணவன் மனைவியிடம் ஆசை வார்த்தை கூறியுள்ளனர். மேலும் தற்போதைக்கு தாங்கள் தங்கும் திருப்பூர் லட்சுமி நகர் பகுதியில் உள்ள அறையில் தங்கிக் கொள்ளலாம் என்று கூறி கணவன், மனைவி, குழந்தை என மூவரையும் இந்த 3 நபர்கள் அழைத்து சென்றுள்ளனர். பின் அவர்கள் அறையில் உணவு சமைத்து 6 பேரும் சாப்பிட்ட பின் இரவு நிதிஷ், தானிஷ் மற்றும் முர்ஷித் என 3 வடமாநில இளைஞர்கள் கையில் கத்தியை வைத்து பெண்ணின் கணவனை கத்தியை காட்டி மிரட்டியுள்ளனர். பின்னர் 3 பேரும் ஒருவர் மாற்றி ஒருவர் அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து அந்த வடமாநில தம்பதியினர் தங்கள் அறையிலிருந்து வெளியேற்றியுள்ளனர். இதனால் பாதிப்படைந்த ஒடிசா மாநில பெண் தனது கணவர் மற்றும் குழந்தையோடு திருப்பூர் வடக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதைத் தொடர்ந்து திருப்பூர் வடக்கு போலீசார் உடனே விரைந்து சென்று லட்சுமி நகர் பகுதியில் உள்ள அறையில் தங்கியிருந்த நதீம், தானிஷ் மற்றும் முர்ஷித் என 3 வடமாநில இளைஞர்களை தங்களது அறையில் வைத்து கைது செய்து 3 பேரையும் தற்போது நீதிமன்றம் அழைத்து வந்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ஜெரி.